என் பேரு ஷோப்னா. நான் சென்னையில அதினா குளோபல் ஸ்கூல்ல ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். பட் நான் எல்லாமே என்னோட பிசினஸ் அந்த ஒர்க் பண்றது எல்லாமே இங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் மேரேஜ் பண்ணவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா அவங்க வீட்டு சூழ்நிலைக்காக மட்டும்தான் எல்லாருமே வெளியில வராங்களே தவிர மத்தபடி வேற எந்த விஷயத்துலயும் வெளியில வர மாதிரி இன்னும் ஒரு 50% வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்மளும் வெளியில வரணுன்றதுனால நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிகே பேஜென்ட் ஒரு பேஜென்ட் அவங்க வந்துட்டு ப்ரைட் ஆஃப் இந்தியான்ற கான்செப்ட்ல வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி சிட்டி லெவலுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் சிட்டி லெவல்ல வின் பண்ணேன். அதுக்கு அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் அப்ளை பண்ணி ஸ்டேட் லெவலும் நான் வின் பண்ணிட்டேன். சிட்டி லெவல் கிராஸ் பண்ணி ஸ்டேட் லெவல் கிராஸ் பண்ணி அடுத்து நம்ம நேஷனல் லெவலுக்காக வந்துட்டு நான் டெல்லி போயிருந்தேன். அங்கேயே டேலண்ட் ரவுண்ட் நேஷனல் லெவல் கேட்டகரிஸ்ல கிட்டத்தட்ட 60 பேர் செலக்ட் ஆகி வந்திருந்தாங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வந்திருந்தாங்க. வந்துட்டு இப்ப அதுலயும் நான் தான் வந்துட்டு மிஸ்ஸஸ் பிரைட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டில்ல நான் வின் பண்ணியிருக்கேன். பொதுவா வந்து பெண்கள் எல்லாருமே வெளியே வராங்கனாலும் இன்னும் சில பேர் வந்து கூப்பிட்டு வீட்டுல சமையல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னும் அடுத்த கட்டமா உங்களுக்கு அடுத்த கட்டமா நீங்க உங்களை பத்தி நீங்க யோசிச்சாலே நீங்க வெளியில வந்துருவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 90% நம்மளை கேர் பண்ணிக்கணும். நம்மளை கேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம எல்லாத்துலயுமே வெளில வர முடியும். ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா ஃபேமிலிஸ்ல உள்ளவங்க எல்லாருமே இப்ப சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பெண்கள் அவங்க கிட்ட கேட்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. நம்ம இது மாதிரி தேவை, எங்களுக்கு இது தேவை, நான் இதை பண்ணலாம்னு இருக்கேன்னு நீங்க சொல்லும் போது அவங்களே அதுக்காக உங்களை ஊக்குவிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எல்லாருமே. இப்போ நீங்க வந்து இந்தியா இருக்கீங்க. இந்த இது மூலம் பெண்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்குறீங்க? அடுத்த கட்டமான ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்றேன். பெண்கள் வந்து ஏதோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு உங்களோட கொஸ்டினை வந்து நீங்க ரைஸ் பண்ணுங்க. நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணாலே அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துலயுமே நீங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அமைதியா இருக்க வேணாம். இப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் பண்ணீங்கன்னாலே அதுவே உங்களுக்கான அடையாளம் தான். என் பேர் வந்து மோசலிண்டா. நான் வந்து ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வந்து ஈசிஆர் உத்தண்டிலேருந்து வரேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் அம்மா தான் அந்த டிகே பேஜென்ட்ல அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விருப்பப்பட்டோம். எதுக்கு அம்மா பொண்ணா போக்குறோம், எதுக்கு விருப்பப்படுறதுனால இப்போ நாங்கள் அம்மா பொண்ணா நாங்கள் போய் நாங்கள் 2 பேரும் வின் பண்ணிட்டு வந்துட்டோம். அம்மா மிஸ்ஸஸ் ப்ரைட் ஆஃப் இந்தியா, நான் மிஸ் டீன் ப்ரைட் ஆஃப் இந்தியா. அதனால் இப்போ நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து யாருமே இந்த ஸ்டேட்ல கூட யாரும் இந்த அம்மா பொண்ணா இந்த மாதிரி காம்படிஷன்ல சேர்ந்துருக்க மாட்டாங்க. பட் நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதனால எங்களுக்கு ஒரு ப்ரௌடா இருக்கு.